நாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இது ஔவையாரோட மூதுரையில உள்ள விநாயகர் அகவல். விநாயகர் வழிபாட்டையும் பெருமையையும் குறிக்கக்கூடிய நிறைய பாடல்கள் பக்தி இலக்கியங்கள்ல இருக்கு. முழு முதல் கடவுள், எந்த காரியத்தை செய்யும் போதும் விநாயகரை வணங்கி செய்யும் பழக்கம், எதை எழுதும் முன்பாக பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவது போன்றவை நம்மிடையே புறையோடே போயிருக்கிற நிலையில விநாயகர் வழிபாடு என்பது எப்போ தொடங்கினது? விநாயகர் தமிழ்நாட்டுல வழிபாடாக பிரபலமடைந்தது எப்போது? வட இந்தியால குறிப்பா மும்பையில பின்பற்றப்பட்ட ஒரு கலாச்சார திருவிழா நாடெங்கும் பரவியது எப்படி அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான விடையை தேடி இப்போ பயணிக்கலாமா? கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த சங்ககால தமிழ் இலக்கியத்திலேயோ அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டு இப்படி எதுலையுமே தமிழகத்துல இந்த கணபதி வழிபாட்டுல இருந்ததா குறிப்பீடுகள் எதுவுமே இல்லை. கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் வட்ட எழுத்து பொறிப்புகளோட தான் விநாயகர் சிலை திண்டிவனத்தோட அருகிலே ஆல கிராமத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. புராண கதைகள் படி விநாயகரோட தோற்றம் மற்றும் உருவம் ஆகியவை நமக்கு நன்கு பரிச்சயமானவை அப்படின்னாலும் கூட சங்க இலக்கியத்தின்படி விநாயகர் வழிபாடு உண்டா அப்படின்னா இல்லை. ஆனா யானை வழிபாடு என்பதை பார்க்க முடியுது. அதுலேயும் விநாயகர் வழிபாடு என்பதாக அது குறிப்பிடப்படவில்லை. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்திர விழா கொண்டாட்டத்தை பற்றி பேசுது. அதுல கூட விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது இல்லை. விநாயகர் வழிபாடுங்கிறதே கிபி 16ஆம் நூற்றாண்டுல தான் பரவலாக தொடங்கியது. அப்படின்னா தமிழகத்துல எப்போ அது தொடங்கியது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல விநாயகருக்கான கோயில் மற்றும் சிலை அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோயில் தான். 6 அடி உயரம் கொண்ட ஒரு பாறையில தான் முதல்ல 4ஆம் நூற்றாண்டுல இந்த சிலை செதுக்கப்பட்டது. அதை யார் செதுக்கினார், அந்த செதுக்கப்பட்ட நேரத்துல அந்த கடவுளுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன அப்படிங்கிற நிறைய தரவுகளை பார்க்க முடியுது. அப்படிதான் தேசி விநாயகர் என்று கற்பக விநாயகர் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் நமக்கு புலப்படும். அதாவது 4ஆவது நூற்றாண்டுல பிள்ளையார்பட்டி விநாயகர் இந்த பெயர்ல தான் வணங்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் அது காலப்போக்கில் பெயர் மாற்றம் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறதையும் அறியலாம். அதன் பிறகு வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டுல, அதாவது கிபி 642ஆவது ஆண்டுல பல்லவ மன்னன் நரசிம்ம பல்லவன் தன்னோட தந்தை மகேந்திரவர்மனை தோற்கடித்து அவமானப்படுத்திய சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி மீது படையெடுத்தாரு. சாளுக்கியர்களோட தலைநகரான வாதாபியில நடைபெற்ற இந்த போர்ல நரசிம்ம பல்லவன் அவரோட படைத்தளபதி பரஞ்சோதி ஆகியோரால தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். வாதாபி சூறையாடப்பட்டது. இதுல தளபதி பரஞ்சோதி பின்னால திருத்தொண்ட நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்கள்ல ஒருவராக போற்றப்பட்ட சிறு தொண்டர் தான் இந்த பரஞ்சோதி. அவர் ஒரு மிகப்பெரிய சைவ மத பற்றாளரா இருந்தார். போர் முடிந்த பிறகு வாதாபி கோட்டையினுடைய வாயில்ல வித்தியாசமான வடிவில் இருந்த யானை முகம் கொண்ட ஒரு சிலையை அதிசயமாக பார்த்த பரஞ்சோதி சிலை பற்றி அங்கிருந்த மக்கள் கிட்ட கேட்கிறாரு. அவர்கள் இது கணபதி அப்படின்னும் சிவபெருமான் பார்வதியோட மகன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சிலையை அங்கிருந்து எடுத்து வந்து வழிபடுறாரு. பொதுவாகவே போர்ல தோற்ற நாடுகளோட செல்வங்களை வென்ற நாடுகள் சூறையாடுறதும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்வது அப்படிங்கிறதும் வரலாற்றில் பல நிகழ்வுகள்ல நம்மளால பார்க்க முடியும். அதுல சிலைகளும் அடங்கும். பல்லவர்கள் கைப்பற்றிய வாதாபி அப்படிங்கிறது சாளுக்கியர்களோட தலைநகரம். அங்கிருந்துதான் பரஞ்சோதி கணபதி உருவ சிலையை தன்னுடைய சொந்த ஊரான திருச்செங்காட்டக்குடிக்கு எடுத்துட்டு வந்து நிறுவி வழிபடுறாரு. அதற்கு வாதாபி கணபதி அப்படிங்கிற பெயரும் வைக்கப்படுது. கர்நாடக மும்மூர்த்திகள்ல ஒருவரான முத்துசாமி தீட்சிதரோட வாதாபி கணபதிம் அப்படிங்கிற கீர்த்தனைக்கான ஆதாரமே இந்த வரலாறு தான்னு சொல்லப்படுது. தென்னகத்துல பல்லவ மன்னர்கள் முதல்ல இறை உருவங்களை குகைகள்ல புடைப்பு சிற்பங்களாக செதுக்குனாங்க. பிள்ளையார், நரசிம்மன், மகிஷாசுரனை கொல்லக்கூடிய துர்கை போன்ற உருவங்கள் குகைகள்ல செதுக்கப்பட்டதை பார்க்கலாம். அதன் பிறகு முற்கால பாண்டியர்கள் காலத்துல மதுரை பகுதியில ஏராளமான குகைகள்ல பிள்ளையாரோட உருவம் செதுக்கப்பட்டது. இந்த வகை பிள்ளையார்கள்ல பாசம், அங்குசம் போன்ற கருவிகள்லாம் கையில ஏந்தி இருக்காது. மனித உருவுல யானை தலையோட காணப்படுறதுனால 2 கைகள் மட்டுமே இருக்கும். பிள்ளையார்பட்டி, குன்னத்தூர், அரிட்டாப்பட்டி போன்ற இடங்கள்ல காணப்படக்கூடிய பிள்ளையார்களை குகை வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இவை 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆதிகாலத்து பிள்ளையார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. பல்லவர்களுக்கு அடுத்து தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த சோழர்கள் கற்களை கொண்டு கோயில் கட்டுமானங்களை எழுப்பினாங்க.
கிபி 10ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் சிவன் கோயில்ல பிரகார தெய்வமா பிள்ளையார வைத்தார்கள். ஜேஷ்டா தேவி இருந்த கன்னிமூலை பிள்ளையாருக்கு வழங்கப்பட்டது. அன்னிலிருந்து அவர் கன்னிமூலை கணபதியானார். ஜேஷ்டா தேவி வழிபாடு அப்படிங்கிறதும் மறைந்து போனது. பரிவார ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் என குறிக்கப்படுவதை கல்வெட்டு சான்று மூலமா பார்க்கலாம். இவருக்கு வாழைப்பழம் படையலாக படைக்கப்பட்டதும் அந்த கல்வெட்டு மூலமா தெரிய வருது. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் காலத்துல, அதாவது 10வது நூற்றாண்டுல தேவார பாடல்களை தொகுத்து கொடுத்தவரான நம்பியாண்டார் நம்பி விநாயகர் இரட்டை மணிமாலையில விநாயகர் வழிபாடு அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இது விநாயகர் வழிபாடு பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு சான்றா பார்க்கப்படுது. அதே மாதிரி சோழர் கால ஔவையார் பாடிய விநாயகர் அகவல்லையும் விநாயகர் வழிபாட குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன சோழர் காலத்து ஔவையார் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அப்படி நினைப்பவங்களுக்கு சங்க காலத்துல பல ஔவையார்கள் உண்டு. ஔவை அப்படிங்கிற சொல்லுக்கு முதுமகள் அப்படிங்கிற பொருள். குறிப்பா பெண் புலவர்களை இந்த பெயர்ல குறிப்பிடுறாங்க. அதனாலதான் பின்னாடி பாண்டியர்களோட காலத்துல பிள்ளையாருக்கான பெரிய சிலைகள் கோயில்கள்ல அதிக அளவுல வைத்து வழிபடுறது அப்படிங்கறதெல்லாம் பரவலாக தொடங்கியது. அதே மாதிரி நாயக்கர்கள் காலத்துல அது இன்னும் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகான காலத்துல பார்த்தோம்னா தமிழகத்துல இந்து சமயத்துல ஆரம்பம் முதலே விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது இல்லை. சங்ககால இலக்கியங்கள் எதுலேயுமே விநாயகர் பற்றிய குறிப்புகள் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா பக்தி இலக்கியங்கள்ல பல பெயர்கள்ல பிள்ளையார் பற்றிய குறிப்புகள் இருப்பதை பார்க்க முடியுது. ஏன்னா சங்ககால இலக்கியங்கள்ல பௌத்த சமண மதங்களே கோலோச்சி இருந்தது. அதன் பிறகு பக்தி இலக்கிய காலத்துல தான் தமிழகத்துல அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பரவ தொடங்கி இருந்ததையும் நாம கவனிக்கணும். இந்த காலகட்டத்துல அரச மரத்தடியில ஞானம் பெற்ற புத்தரோட நினைவா பௌத்தர்கள் கடைபிடித்து வந்த வழிபாட்டை பிள்ளையார் வழிபாடா மாறி இருக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. பௌத்தமும் தமிழும் என்ற நூல்ல மயிலை சீனி வெங்கடாசாமி அரசமர வழிபாட்டை வைதீக மதங்கள் ஸ்வீகரித்து கொண்டதா குறிப்பிட்டார். விநாயகர் வழிபாடு பிரபலமானதற்கு திரைப்படங்களோட தாக்கமும் காரணம்னு சொல்லப்படுது. 1990களுக்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டது. குறிப்பா உடன்பிறப்பை படத்தில் இடம்பெற்ற சாமி வருது பாடல்கள்ல விநாயகருக்கான வருகையை உறுதிப்படுத்த தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு வெளிவந்த ரஜினியின் பாட்ஷா விநாயகருக்கான முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டியது அப்படின்னு பார்க்கப்படுது. அதுலயும் ரஜினி ரசிகர்களோட கொண்டாட்ட நிகழ்வாகவே மாறியது விநாயகர் சதுர்த்தி. குறிப்பா ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட சமூகத்துல ஒரு அமைப்பாய் திரண்ட எளிய மனிதர்களோட கூட்டு வழிபாடானது விநாயகர் சதுர்த்தி. அதன் பிறகு வீரா படத்துல தொடங்கி காலா படம் வரைக்கும் ரஜினியோட எல்லா படங்கள்லையும் விநாயகர் அவ்வப்போது தலை காட்டி வந்தார். இது தவிர அஜித்தோட படங்கள்லையும் அதிக முக்கியத்துவம் பெறும் பண்டிகையா விநாயகர் சதுர்த்தி முன்னிறுத்தப்பட்டது. இது இளைஞர்கள் மனதுக்கு இந்த விழாவை நெருக்கமாக்கியதுக்கான ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, விநாயகரோட இருப்பு தமிழ் சினிமா எங்கும் பரவி கிடக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. 1990களுக்கு முன்பாகவே விநாயகர் பெருமைகள் குறித்த தனி பக்தி படங்கள் வந்த போதும் ஜனரஞ்சக படங்கள்ல அவ்வப்போது விநாயகர் வர்றது தமிழர்களோட ஆழ் மனதுல அவருக்கான ஒரு இடத்தை உறுதி செஞ்சது. ராமாயணம் மகாபாரதம் எப்படி எழுத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட கூட நாடகங்கள் வழியா கொண்டு போய் சேர்க்கப்பட்டதோ அதே போலதான் விநாயகரும் நாடகங்கள் வழியாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். 1990களுக்கு பிறகு வெளிவர தொடங்கிய படங்களுக்கு விநாயகர் மீதான புனித பிம்பத்தை கட்டமைத்ததுல பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வடநாட்டுல சித்தி புத்தி அப்படின்னு 2 மனைவிகளோட வலம் வந்த விநாயகர் சிலைகள் தமிழகத்துல மட்டும் பிரம்மச்சாரியா வலம் வந்தது. அதன் பிறகு சித்தி விநாயகர் கோவில்களும் புத்தி விநாயகர் கோவில்களும் தனித்தனியா தமிழ்நாட்டுக்குள்ள நிறுவப்பட்டது. ஆனா அது தமிழக கலாச்சாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. மாறா தமிழகத்துல நிறுவப்பட்ட விநாயகரோட பிரம்மச்சாரிய பிம்பம் வடநாட்டுக்கே பயணித்து வர்றதை பார்க்க முடியுது. தமிழகத்துல ராமரை கொண்டு போய் சேர்க்கிறதே இன்னும் கடினமா இருக்கக்கூடிய நிலையில விநாயகர் எளிதா சென்று சேர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய குறும்பு கடவுள் தன்மையும் குழந்தை கடவுளாக முன்வைக்கப்பட்டதும் தான். குழந்தைகளுக்கான கேலி சித்திரங்களான கார்ட்டூன்ல விநாயகர் மாறிய பிறகு இந்து குடும்பங்கள்ல அசைக்க முடியாத ஒரு உறுப்பினரா ஆயிட்டாரு. விநாயகரை சுற்றி வியாபார வளையம் பெருகியதும் மூலை முடுக்குகள் எல்லாம் விநாயகர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதற்கு மற்றும் ஒரு காரணம். மற்ற கடவுள்கள் மாதிரி ஒரு கட்டுக்குள்ள அடங்குவதாக இல்லாத பிள்ளையார் அனுமானை போல கலைஞர்களோட கற்பனைக்கு ஏற்ப பல்வேறு வகைகள்ல வடிவமைக்கப்படுகிறார். மட்டை பந்து விளையாடும் பிள்ளையார் முதல் கணினி பிள்ளையார் வரை இன்றைய சூழலுக்கு பொருந்தக்கூடிய வகையில தயாரிக்கப்படுறதால அனைவரும் கொண்டாட தொடங்கிட்டாங்க.
தோப்புக்கரணம், அதாவது பிரெயின் யோகா. பிள்ளையாரோட தோற்றம் சிறுவர்களையும் பெரியவர்களையும் கவரக்கூடியதா இருக்கு. பொதுவாகவே சிறுவர்களுக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். யானை முகம் கொண்ட கடவுள் அப்படின்னு சொல்லும் போது அவர்களோட மனம் கவரும் வடிவமா அது திகழ்கிறது. அவர் முன் நின்று தோப்புக்கரணம் போடுறதும் சிறுவர்களுக்கு விருப்பமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்றாங்க. மனித விலங்கு முகமும் மனித உருவமும் கொண்ட கடவுளும் ஜூமார்ஃபிசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உலகெங்கிலும் இத்தகைய கடவுளர் உருவங்கள் நிறைய காணப்படுறத பார்க்கலாம். இந்தியாவில் பிள்ளையார், நந்தியம் பெருமாள், கருடாழ்வார், அனுமன், ஹயக்ரீவர், மச்சாவதாரம், மகிஷாசுரன், இது மாதிரி மட்டும் இல்லாம விலங்கு மற்றும் மனித உருவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிறைய உருவங்கள் விளக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தெய்வ உருவங்கள்ல விலங்குகளினுடைய பண்புகளோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதா இருக்கு. வழிபாட்டினுடைய தோற்றத்தை அறியறதுக்கு நம்ம இன்னும் சற்று ஆழ்ந்து பார்த்தோம்னா, ஆசீவக சமயம் தமிழ் மண்ணில் தோன்றிய ஆதி மதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயம் தான் கணக்கு, வானியல், அறிவியல் அப்படின்னு அடிப்படையில் தோன்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணம். இதுல கர்ம வினை பற்றிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நடப்பது எல்லாமே தற்செயலா நடக்கிறது தானே தவிர கர்ம வினை காரணமா நடக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்தோட இந்த சமயம் விரிவா பரவி வந்தது. அப்போ ஞானத்தின் குறியீடாக ஆசீவகர்கள் யானையை வைத்திருந்தனர். ஆசீவக சமயம் வடக்கு நோக்கி விரிவாக பறந்த போது அங்க புத்த சமயத்தை பின்பற்றி வந்த அசோக மாமன்னர் ஆசீவகத்தினுடைய வேகமான பரவலை தடுப்பதற்காக ஆசீவகரின் தலைக்கு 1000 பொன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. உடனே 18,000 பேரோட தலைகள் தரையில உருண்டது. ஆசீவகரோட தலையை வெட்டி எறிந்தவர்களுக்கு 1000 பொன்னும் பரிசளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஆசீவகம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது அப்படிங்கிறது வரலாற்று தகவலா இருக்கு. நாட்டை விட்டு ஓடி போன சிலர் சித்தர்களாக காடுகள்ல மறைந்து வாழ்ந்தாங்க. பௌத்த சமயம் வீறு கொண்டு பரவி வந்தது. தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு இனிமே போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்த இடத்துல இருந்தே அசோகர் புத்தருக்காக ஒரு கோயில் கட்ட விரும்புறாரு. புத்தரோட உருவம் பற்றி அவருக்கு ஒரு தெளிவு இல்லை. அதனால அவர் புத்தரோட தாய் மாயாதேவியின் கனவுல வயிற்றிலிருந்து வெளிவந்த வெள்ளை யானை வடிவில் கௌதம புத்தருக்கு ஒரு சிலையை ஒரிஷாவில் அமைத்தார். அதன் பிறகு வந்த யானை முகமும் மனித உருவம் கொண்ட சிலையையும் பல இடங்கள்ல பௌத்தர்கள் வடித்தார்கள். அது மட்டும் இல்லாம யானை முக கடவுளை அவங்க மகாபைனி அப்படின்னு அழைத்தார்கள். இது விநாயகர் தோற்றத்தினுடைய ஆக்கத்தை உணர்த்தக்கூடிய விளக்கங்களா இருந்தாலும் இந்தியாவில் விநாயகர் தனிப்பெரும் கடவுளா மாறியதோட பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ள இப்போ பயணிக்கலாம். இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் மும்பை. உலக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய நவநாகரிக இந்திய பெருநகரம். அந்த நகரையே திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுனா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டம் மும்பை வீதிகளில் வழிந்து நிற்கும். தீபாவளிக்கு பிறகு இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா அப்படின்னா அது விநாயக சதுர்த்தி தான். கடந்த அரை நூற்றாண்டுகள்ல இந்து அமைப்புகளால இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கப்பட்டுள்ள விநாயகர் ஊர்வலத்துக்கு ஆன்மீக ரீதியில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதை தாண்டிய ஒரு காரணம் இருக்கு. அது இந்துத்துவ அரசியல். நாடு முழுக்க இந்துத்துவ அரசியலை இந்துக்களிடம் கொண்டு சேர்க்கவும் அதன் பேரில் அவர்களை ஒன்று திரட்டவும் அறிவிக்கப்படாத யாத்திரையாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடந்தது. உண்மையில இந்த வரலாறு அப்படிங்கிறது பாலகங்காதர திலகருடனும் கடைசி இந்து அரசரான சிவாஜியுடனும் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் அப்படின்னா மேலான தலைவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. விநாயகர் அவதரித்த தினத்தை விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறதா புராணங்கள் சொல்கிறது. 16ஆம் நூற்றாண்டுல மராட்டிய மன்னர் சிவாஜி விநாயக சதுர்த்தியை பிரபலமாக்கினாரு. தங்களுடைய குலதெய்வமான கணபதிக்கு மக்கள் விழா எடுப்பதை மராட்டிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பேஷ்வாக்கள் ஊக்கம் கொடுத்தாங்க. மராட்டிய ஆட்சி வீழ்ச்சியை சந்திக்கும் வரை விநாயக சதுர்த்தி விழாக்கள் அங்கு விமர்சையா கொண்டாடப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கு. அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பம்பாய் மாநகரில் விநாயக சதுர்த்தியை மீண்டும் பிரபலப்படுத்த தொடங்கினார் பாலகங்காதர திலகர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல இந்து தேசியவாதத்தை முன்னிறுத்தி அன்னி பெசன்ட்டோட ஹோம் ரூல் இயக்கத்துல இணைந்து செயல்பட்டவரான பாலகங்காதர திலகர் 1893ஆம் ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் குடும்ப விழாவாக இருந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை இந்துக்களோட விழாவாக்கினாரு. அந்த சமயத்துல எங்கும் பரவலாக இருந்த மக்கள் பிளேக் நோயால பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. பிளேக் நோயை கட்டுப்படுத்த ஆங்கிலேயர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அப்போ பாலகங்காதர திலகர் சொன்னது மிக முக்கியமான ஒரு வார்த்தை.
பிளேக் நோய்க்கு காரணமான எலிகளை கொல்பவர்களுக்கு சன்மானம் அறிவித்தது ஆங்கிலேய அரசு. ஆனா பாலகங்காதர திலகரோ எலிகள் விநாயகனின் வாகனம், அவற்றை அழிக்க ஆங்கிலேய அரசு முயற்சிப்பதாக கூறி இந்துக்களை திரட்டுறாரு. இந்துக்களும் திரண்டு இருக்கிறாங்க. ஆங்கிலேயரால அந்த திட்டம் கைவிடப்பட்டது. விநாயகனை பயன்படுத்திய முதல் அரசியலும் அதற்கு கிடைத்த முதல் வெற்றியும் இது அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் மீண்டும் மும்பை முழுக்க நடைபெற தொடங்கினது. இந்து மதத்தினுடைய அடிப்படையில சிவாஜியும் போஷ்வாக்களும் கொண்டாடிய சதுர்த்திய இந்துத்துவத்தின் கூறுகளோடு திலகர் மறு அறிமுகம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழாவின் அடிப்படையில ஊர்வலத்தின் மூலமாக இந்துக்களை ஒன்றுபடுத்தி பிரிட்டிஷாரை வீழ்த்தி இந்து ராஷ்டிராவை படைக்க விரும்பி இருந்தாரு திலகர். அப்போதிலிருந்தே விநாயகர் ஊர்வலம் அரசியல்ல வலுவா காலூன்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு வகையில விநாயகருக்கு முன்பே அவருடைய வாகனமான எலி விநாயகருக்கான அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. சுதந்திரத்திற்கு பிறகு பம்பாய் மாநகரத்துல இந்து மத உணர்வோடு மராட்டிய இன உணர்வையும் ஊட்டி வளர்க்க விநாயகர் ஊர்வலங்கள் பயன்படுத்தப்பட்டது. 1960களோட மத்திய காலகட்டத்துல மராட்டியார்களுக்கே அப்படிங்கிற முழக்கத்தோடு அரசியல்ல அடியெடுத்த ஒரு இளைஞன் விநாயகர் ஊர்வலத்தை அடுத்த கட்டத்திற்கே எடுத்து செல்கிறார். அந்த இளைஞர் உருவாக்கிய அமைப்பு மராட்டாவின் மூலை முடுக்கெல்லாம் விநாயகன் ஊர்வலத்தை எடுத்துச் சென்றது. மராட்டாவை நிர்மாணித்த சிவாஜியினுடைய ஆட்சியை மீண்டும் அமைக்க விரும்பிய அந்த இளைஞன் அதற்காக மிக தீவிரமாய் விநாயகர் ஊர்வலத்தை முன்னெடுத்தார். கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியா அப்படின்னு மும்பையில அவர் முழக்கமிட்டாரு. அது மராட்டா எங்கும் எதிரொலித்தது. அந்த இளைஞர் வேற யாரும் இல்ல, பால் தாக்கரே. அந்த இயக்கம் சிவசேனா. விநாயகர் ஊர்வலங்கள் போதெல்லாம் கொலைகள், கலவரங்கள் அல்லது இறப்புகள் அப்படின்னு சாதாரணமாகி போனது. இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலினத்தவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர். தமிழர்கள் வாழும் தாராவியும் தப்பல. எல்லாமே நடந்தது. விநாயக சதுர்த்தி, சிவாஜி விழா, தசரா போன்ற சிவசேனாவின் முன்னெடுப்புகள் அவர்களோட ஆட்சி அதிகாரத்திற்கு உறுதுணையா இருந்தது. விநாயகர் ஊர்வலம் நடத்தியவர்கள் மராட்டா கோட்டையை பிடித்தார்கள். 1995ஆம் ஆண்டில் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் வென்று சிவசேனா ஆட்சி அமைத்தது. அதே காலகட்டத்தில் தான் விநாயகர் ஊர்வலங்கள் நாடு முழுவதும் கொண்டாட்டமாக ஆரம்பமாகியது. அதற்கு முன்பும் அது ஒரு இந்து பண்டிகையாக கோவில் சார்ந்து இருந்தாலும் வீதிகள் தோறும் விநாயகர் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது 1990களில் தான். நாடு முழுவதும் அதே காலகட்டத்தில் தான் பாஜகவும் வளர்ந்து வந்தது. தமிழகத்திலையும் அதே காலகட்டத்தில் இந்து முன்னணி வெகுவா வளர்ந்திருந்தது. அவர்கள் விநாயகர் வழிபாட்டை மேலும் பிரம்மாண்டமாக்கினர். தெருவெங்கும் பெரிய விநாயகர் சிலை வைத்து வழிபடுறது, 3 அல்லது 5 நாட்கள்ல அவற்றை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடலில் கரைப்பது அப்படின்னு ஒரு கலாச்சார திருவிழாகவே அடையாளம் காணப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. அதன் பிறகு விநாயகர் இல்லாத தமிழக வீதிகளே இல்லை அப்படிங்கிற நிலையை அடைந்து விட்டார் பிள்ளையார். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேற எந்த விஷயம் பத்தின ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க.